இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி, ஒசூர். நம்மளுக்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளுக்கு சுதந்திரம் வந்தது. அதுக்கு பிறகு முதல் பிரதமர் யார்? நேரு இருந்து அவங்க ஒரு 60-65 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. பிரதமர்கள் பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க மினிஸ்டருங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் பீரியடில் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் எதுவுமே புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் வாஜ்பாய் வந்த பிறகு 6 ஆண்டுகள் இருந்தார். ஒரு மினிஸ்டராவது ஊழல் பண்ணாரா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை அவரே இருக்கட்டும், பிரதமர், முன்னாள் பிரதமர் வாஜ்பாயாக இருக்கட்டும், ஊழல் பண்ணியிருக்காரா? பண்ண கிடையாது. இதுதான் பிஜேபின்றது, ஆர்எஸ்எஸ்ன்றது. அதுக்கு பிறகு 2014 இன்று வரைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக இருக்கார். அவரோட நம்ம பிஜேபி ஆட்சியில் யாராவது ஒரு மினிஸ்டர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஊழல் பண்ணுறது. ஊழல் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சின்ன தவறு எதுவும் பண்ணியிருந்தா அதுதாங்க நரேந்திர மோடின்றது. உண்மையில் சொல்கிற, நல்லா ஆட்சி கொண்டு வந்திருக்காரு, நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு. இதோடு என்னங்க வேணும்? உண்மையில் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு தான் அவர் அதிகமான சலுகைகள் இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்துருக்குறது நம்ம தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே உள்ள முதலமைச்சர்கள், மினிஸ்டர்கள் அவங்கெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணல. அவங்க எல்லாம் ஊழல் தான் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனால் மோடி எல்லாம் நல்லது தான் பண்ணிருக்காரு. பாருங்கள், இன்றைக்கி இந்தியா உலக லெவலில் 3ஆவது இடத்துல இருக்குது. நீங்கள் எங்கே போய் இந்தியன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தனி ஒரு ரெஸ்பெக்ட். ஓ, மோடி ஊரான்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல பேர் நம்ம இந்தியாவுக்கு இன்றைக்கி. காரணம் யார்? நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதொன்று ஆச்சுங்களா? இன்னொரு வேண்டுகோள், முதல்ல நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? ஆர்மிக்கு. ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு எல்லையில் போயிட்டு உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. எப்போ சாவறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே நம்மளுக்காக போயிட்டு நம்ம இந்தியாவுக்காக பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்க குடும்பங்களுக்கு, இங்கே குடும்பத்தை விட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த குடும்பங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நம்ம அரசாங்கம், இந்தியா அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போனால் மரியாதை கொடுக்கணும். எந்த துறையிலும் சரி. ஆர்மின்னா ஆர்மி குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய ஆசை. ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம 150 கோடி மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க காரணம் யார்? முதல் நரேந்திர மோடி, இரண்டாவது ஆர்மி. சரிங்களா? அதனால் முதல் முன்னுரிமை எல்லாத்துக்குமே ஆர்மிக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்மி குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு எந்த துறையில் இருக்கட்டும் முன்னுரிமை அவங்கள் தான் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இப்போது 13ஆவது ஆண்டு எடுத்து வச்சுருக்கார் நம்ம நரேந்திர மோடி ஐயா. யாருமே அந்த அளவுக்கு பண்ண கிடையாது. நேரு கூட பண்ண கிடையாது சாதனைகள். எந்த ஒரு பிரதமரும் பண்ண கிடையாது. அதிகமாக நாட்களாக பிரதமராக உள்ளது இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அதுக்கு அவருக்கு ஒரு சல்யூட். இனியும் அது அப்படியே தொடரும். இனிமேல் இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தான், நிரந்தரம் பிஜேபி ஆட்சி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரமாக மாற்றம் வரும். கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லையும் பிடிச்சிட்டோம். 23 ஸ்டேட்டில் இப்போ நாம் தான் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அடுத்து நம்ம 2031 கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம நன்மையே செய்வோம்.
என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.